என்னுடைய லக்ஷ்மியை மீண்டும் இல்லத்திற்கு வரவேற்கிறேன். தங்களுடைய அலங்காரத்தில் இன்னமும் மீதமிருப்பது இது மட்டும்தான். அதுவும் முழுமையடையும். அதையும் முடித்து வைத்து விடலாம். இதுவே என் எண்ணம் தேவி. என்று தாங்கள் திரும்புகிறீர்களோ அந்த நாளில் உதிர்ந்த முத்துக்களை மீண்டும் சேர்ப்பேன் என்று. இந்த துர்வாசகன் உனக்கு சாபமளிக்கிறேன். அனைத்து தேவ கணங்களும் செழிப்பில்லாமல் இருப்பார்கள். இப்பொழுது நாராயணன் லக்ஷ்மியுடன் சேர்ந்து என்னுடைய அன்பும் பாசமும் உதிர்ந்த முத்துக்களை ஒன்று சேர்க்கும் நேரம் கனிந்து விட்டது. உண்மையான அன்பு இருந்தால் உடல் தொலைவில் இருந்து விட்டாலும் மனம் என்றும் அருகில்தான் இருக்கும். பிரிவின் காலங்களில் எவ்வளவு வேதனைகளும் துன்பங்களும் இருந்தாலும் அன்பின் படகானது அதை நிச்சயம் கடந்து சென்றுவிடும். போராட்டங்கள் அன்பின் முடிவாக இருக்காது தேவி. ஏனெனில் இந்த திருப்பம் புது மார்க்கத்தை உருவாக்கி கொடுக்கும். லக்ஷ்மி நாராயணரின் அன்பினால் எல்லோரும் இந்த பாடத்தை தான் கற்றுக்கொள்வார்கள். நாராயணரே, இங்கே அமருங்கள். என்ன ஆயிற்று தேவி? என்னிடம் எதற்காக வெட்கம்? லக்ஷ்மி நாராயணன் ஒன்றுதானே. தாங்கள் என்னுடைய பாதத்தின் அருகில் அமருவதை சௌபாக்கியமாக கருதுகிறீர்கள் அல்லவா? அதுபோலத்தான் தங்கள் பாதத்தில் அமருவதை நானும் சௌபாக்கியமாக கருதுகிறேன். பாதியில் நின்ற அலங்காரத்தை முடித்து வைப்பது என்னுடைய அன்பும் ஆகும், என்னுடைய அதிகாரமும் ஆகும். இதில் பிரிதலின் வேதனை, போராட்டத்தின் வலி, பல கஷ்டமான சாகரங்களை நீங்கள் கடந்து வந்து அன்பை ஆயுதமாக பயன்படுத்தினீர்கள். அதனால்தான் இந்த உலகத்தில் ஆதி முதல் அந்தம் வரையில் உண்மையான அன்பின் அடையாளமாக விளங்குவது லக்ஷ்மி நாராயணர். லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நாராயணர். வேண்டாம் நாராயணரே. என்ன ஆயிற்று தேவி? நான் தவறு செய்து விட்டேனா? அல்லது என்னை கண்டு மகிழ்ச்சி இல்லையா? பிக்ஷாந்தேகி. இல்லை இல்லை, ஒன்றுமே இல்லை, போங்கள். ஏழை பிராமணனுக்கு பிக்ஷை கொடுங்கள். நீ அங்கே போய் பிச்சை எடு. விறகு வாங்குங்கள். அடுப்பை ஏற்றுவதற்காக விறகு வாங்குங்கள். விறகு வாங்குங்கள். வாருங்கள் வாருங்கள். விறகை பாருங்கள். நன்றாக காய்ந்த விறகு ஐயா. விறகை பாருங்கள். இனிமேல் இதற்கு விலை கிடைக்காது. இதற்கு மட்டுமல்ல, இனிமேல் என் வாழ்க்கைக்கு மதிப்பு கிடையாது. இனிமேல் இந்த விறகை வைத்து நான் இறந்து போனால் கூட இதை வைத்து எரிக்க முடியாது. ஊர் தலைவரே, ஏழை பிராமணனுக்கு பிக்ஷை கொடுங்கள். சற்று நகர்ந்த நெல். என்ன இது?
ஒன்றுமே விளங்கவில்லை. இங்கு என்னதான் நடக்கிறது? இந்த வேதனைகளுக்கெல்லாம் என்னதான் காரணம்? எனக்கும் தெரியவில்லை. ஆனால் நாராயணருக்கோ எல்லாம் தெரிந்திருக்கும். அவர் ஏன் என் மீது கோபமாக இருக்கிறார்? உங்கள் மீது மட்டுமல்ல, அவர் என் மீதும் கோபமாக இருக்கிறார். இல்லை சகோதரா, நாராயணர் நம் அனைவர் மீதும் கோபமாக இருக்கிறார். அனைவரையும் காப்பவராக இருந்தும் ஏன் இந்த பாரபட்சம் பார்க்கிறார்? இங்கு என்னதான் நடக்கிறது? இவர்கள் அனைவரும் கடுமையான வார்த்தைகளால் நாராயணரை ஏன் இப்படி பேச வேண்டும்? ஏன் மனதில் விஷம் பரவியுள்ளது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதனால் முக்கியமானது உணர்வுகளுக்கு பின்னால் இருக்கும் காரணத்தை அறிவது. அப்போதுதான் நாம் விஷத்தையும் அமிர்தமாக மாற்ற முடியும். இப்பொழுது புரிகிறது. இதன் காரணமாகத்தான் பிரபுவும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார். இப்பொழுது இவர்கள் வருத்தத்திற்கு என்னதான் காரணம்? இதை எப்படியாவது அறிந்தாக வேண்டும். என்னை எதற்காக தடுக்கிறீர்கள்? தாங்கள் விரும்பவில்லையா? தங்கள் அலங்காரத்தை நான் முடிக்கக்கூடாதா? என்ன விஷயம் தேவி? நான் உங்கள் மேல் கோபமாக இருக்கிறேன். என் மீது கோபமா? அதற்கு என்ன காரணம்? நீங்கள் என்னிடம் என்ன கூறினீர்கள்? பிரிந்திருந்த காலங்களில் வைகுண்டம் அலங்கோலமானது, பூக்கள் வாடியது, உலகமே வருத்தப்பட்டது. ஆனால் நீங்கள் உங்களை பற்றி எதுவுமே கூறவில்லையே. நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? நீங்கள் எனது பாதத்தில் கொலுசை மாட்டிவிட்டு உங்கள் மனதில் இருந்ததை மறைக்க பார்க்கிறீர்கள். ஆகையால் இது தேவையில்லை. என் கேள்விக்கு முதலில் பதிலை கூறுங்கள். தங்கள் அனைத்து கேள்விகளுக்கான பதில் இந்த கொலுசுதான் தேவி. வாருங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன். என்னோடு வாருங்கள். வணக்கம். அனைவரும் ஏன் கோபமாக இருக்கிறீர்கள்? ஆம், கோபம் இருக்கிறது. ஏன் இருக்கக்கூடாது? இவை அனைத்துக்கும் நாராயணர் தான் காரணம். நாராயணரா? அவர் என்ன செய்தார்? நீங்கள் ஏதாவது தவறு செய்திருப்பீர்கள், அதனால் தான் அவர் கோபப்பட்டிருப்பார். கோபப்பட அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அங்கே பாருங்கள், அந்த ஊர் தலைவன் ஒவ்வொரு நாளும் பணக்காரனாகிக் கொண்டே போகிறான். சுகத்தை நன்றாக அனுபவிக்கிறான். இந்த ஊரில் இருக்கும் கோவிலுக்கு புரோகிதராக இருந்தேன். ஆனால் அந்த ஊர் தலைவன் கோவில் தட்சணையில் பங்கை கேட்டான். நான் மறுத்தவுடனே என்னை நீக்கிவிட்டான். அதன் பிறகு தனமும் இல்லை, உணவும் இல்லை. ஏழ்மையின் காரணமாக நான் என் குடும்பத்தையும் இழந்தேன். அலக்ஷ்மியின் நிழல் என் மீது விழுந்துள்ளது. இதற்கெல்லாமே நாராயணர் தான் காரணம். அவர்தான் உணவு எதுவும் கொடுக்காமல் என் வாழ்க்கையை பறித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது புரிகிறது. உங்களுடைய பிரச்சனை தரித்திரம்தானே? தரித்திரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த உலகத்தில் உண்மைக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. முழு நாளும் நேர்மையாக உழைத்து எங்களுக்கு என்ன கிடைக்கிறது சொல்லுங்கள்? ஏமாற்றம்தான். ஆம், எங்களுக்கு நாராயணர் மீது கோபம் இருக்கிறது. 2 வேளை உணவு கூட முழுமையாக உண்ண முடியவில்லை. இப்பொழுது புரிகிறது. அதாவது இங்கு பிரச்சனையே உணவுதான். போஜனம் மட்டுமல்ல, எவ்வளவு வேண்டுமானாலும் உழையுங்கள். மழை பெய்யாத காரணத்தால் வயல் வாடி கிடக்கிறது. அப்படி என்றால் உணவு பிரச்சனை இல்லை, இங்கே மழை பெய்யவில்லை, அதுதானே? இல்லை, எங்களது அனைவரது பிரச்சனையும் நாராயணர் தான்.
உங்களது அனைவரது பிரச்சனையும் நாராயணரா? இந்த கொலுசு எப்பொழுது அழகாகிறது, தங்கள் கால்களை அடைந்ததும் அழகாகிறது. இல்லையெனில் இது வெறும் வெள்ளி நூல்தான். சில முத்துக்கள் அதில் பதிந்துள்ளது. அதுபோலத்தான் தாங்கள் இல்லாமல் நாராயணன் உயிரோடு இருந்தான். ஆனால் அன்பு கிடைக்கவில்லை. இதயம் இருந்தது, ஆனால் அதில் பாவனைகள் இல்லை. ஸ்வரம் இருந்தது, ஆனால் சங்கீதம் இருக்கவில்லை. இந்த நாராயணன் தன்னுடைய லக்ஷ்மி இல்லாமல் முழுமை அடைய மாட்டான். தாங்கள் இல்லாமல் நான் நானாகவே இல்லை. தென்றலின் குளிர்ச்சி, சூரியனின் வெப்பம், நீரின் நிலைப்பாடு அனைத்தும் தங்களாலே இருந்தது. தங்களோடே தொடங்கும். இந்த உலகத்தை காப்பவர் நாராயணராவார். அவர் எப்படி உங்கள் பிரச்சனைக்கு காரணமாக முடியும்? என்ன? பக்தனின் பேச்சை நாராயணர் கேட்கவில்லை. அதுதானே இதற்கு காரணம். பக்தன் தன்னுடைய கடவுள் வரையிலும் தன் மனவேதனைகளையும் பிரச்சனைகளையும் எவ்வாறு கூறுவான், எவ்வாறு தெரிவிப்பான்? இந்த சமுத்திர மந்தனம் உலகத்திற்கு செல்வத்தை மட்டும் அளிக்கவில்லை, தரித்திரம் எனும் சாபத்தையும் அளித்துள்ளது. ஆம் நண்பா, மந்தனத்தின் போது வந்த காலக்கூட்டு விஷத்தை மகாதேவன் விழுங்கி இந்த உலகத்தை காத்துவிட்டார். அதன் தாக்கத்தால் இந்த உலகம் இன்னும் பாதிப்பில் தான் இருக்கிறது. விஷத்தின் தாக்கத்தால் மக்கள் தவிக்கிறார்கள். பல இடங்களில் ஒரு குளத்தில் உள்ள தீபத்தையே இந்த விஷம் விழுங்கிவிட்டது. தரித்திரம் பிடித்தவன் இல்லத்தில் அலக்ஷ்மி குடிகொண்டு விட்டதால் அவன் தரித்திரங்களும் கஷ்டங்களும் அதிகமாகிவிட்டது. ஆனால் அனைத்து உலகமுமே லக்ஷ்மி நாராயணரை புகழ்ந்து பாடுகிறார்களே, அவர்களை பாராட்டி மகிழ்கிறார்களே. இன்று செல்வ செழிப்போடு எல்லோரும் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு லக்ஷ்மி நாராயணர் தானே காரணம். யாரை இந்த தரித்திரம் பிடித்துக் கொண்டதோ அவன் என்ன செய்வான்? அதற்கு வழி இருக்கிறது முதியவரே. பாகவத பக்தி, பூஜை புனஸ்காரம் செய்வது, யாகம் செய்வது, தவம் செய்வது, இவையெல்லாம் செய்தாலே பிரபுவின் ஆசி உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் எவன் தலையில் குடும்ப பாரம் என்று ஒன்று இருக்கிறதோ அவன் எவ்வாறு தவம் புரிவான்? இந்த மகா யாகத்தை ரிஷிமுனிகள், மன்னர்கள், செல்வந்தர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். இதையெல்லாம் செய்ய ஏழைக்கு எங்கிருந்து செல்வம் கிட்டும்? வயிற்றில் பசி எனும் அக்னி எரியும் போது அந்த அக்னிக்கு அவர் என்ன விளக்கம் அளிப்பார்? ஒரு தரித்திரம் பிடித்தவனுக்கு கடவுளுக்கு பிரசாதம் வைப்பதை விட அவனுக்கு முக்கியம் தன் குடும்பத்தாருக்கு அவன் உண்ண உணவு வாங்கித் தர வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். யாகம் என்பதையே ரிஷிமுனிகளும் மன்னர்களும் தான் செய்வார்கள். இதையெல்லாம் செய்ய ஏழைக்கு எங்கிருந்து செல்வம் கிட்டும்? எவன் தலையில் குடும்ப பாரம் என்று ஒன்று இருக்கிறதோ அவன் எவ்வாறு தவம் புரிவான்? ஒரு தரித்திரம் பிடித்தவனுக்கு கடவுளுக்கு பிரசாதம் வைப்பதை விட அவனுக்கு முக்கியம் தன் குடும்பத்தாருக்கு அவன் உண்ண உணவு வாங்கித் தர வேண்டும். இந்த சந்திப்பு லக்ஷ்மி நாராயணனுடையது மட்டுமல்ல, அன்பு தியாகத்தின் சந்திப்பாகும், சுக சமிருத்தியின் சந்திப்பாகும். பிரபு, இதுதான் விஷயம் என்றால் அப்போது லக்ஷ்மி நாராயணரின் பக்தர்கள் சுகமில்லாமல் சந்தோஷமில்லாமல் ஏன் வாழ்கிறார்கள் பிரபு? தேவரிஷி தாங்களா? ஆம் தாயே, இதுதான் சத்தியம். நாராயணரே, மகாதேவர் ஹலாஹல விஷத்தை குடித்து இந்த உலகத்தை காப்பாற்றிவிட்டார். ஆனால் அந்த விஷத்தின் தாக்கமானது எப்பொழுதும் இந்த உலகத்தை வேதனையில் ஆழ்த்துகிறது.
பிரபு, யார் பணக்காரர்களோ அவர்கள் பூஜை புனஸ்காரம் யாகங்கள் வளர்த்து தன்னுடைய கடவுள்களை மகிழ்வித்து விடுகிறார்கள். ஆனால் தரித்திரம் பிடித்தவர்களோ தன்னுடைய தோல்விகளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டும் அல்லது கடவுளின் மீது கோபம் காட்டுவதைத் தவிர வேறு எதுவும் செய்வதில்லை பிரபு. பிரபு, சாகர மந்தனம் நடந்து முடிந்துவிட்டது. இருந்தும் இப்பொழுதும் இவ்வுலகத்தின் பல மானிடர்கள் வருத்தம் எனும் சாகரத்தில் மூழ்கி தவிக்கிறார்கள். மந்தனத்திலிருந்து வெளிவந்த அலக்ஷ்மி இப்பொழுதும் தன் தாக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நாராயணரே, உங்களுக்கு எங்கும் பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை எப்பொழுதுமே வருத்தத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் தவிக்கிறார்கள். ஆனால் இங்கு நீங்கள், நான், நாமெல்லாம் சுகமாக வாழ்கிறோம். இதெல்லாம் என்ன பிரபு? இல்லை தேவரிஷி, என்னுடைய சுகம் பக்தனின் சுகத்தில்தான் உள்ளது. அப்படியெனில் பக்தனின் துக்கம்? இதற்கென்ன பதில் நாராயணரே? வைகுண்டத்திற்கு லக்ஷ்மி வந்துவிட்டால், ஆனால் சுகம் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்றால் பக்தர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பக்தர்களை மகிழ்விப்பதற்காக அவர்கள் சங்கடத்தின் காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவரிஷி, பக்தர்களின் பிரச்சனையை தாங்கள் கூறிவிட்டீர்கள். அதை போக்குவது எப்படி என்றும் சொல்லிவிடுங்கள். அவர்களது தேவை என்ன? அவர்களின் கோபத்திற்கும் வருத்தத்திற்கும் எந்த காரணமும் இல்லை. அவர்களால் உங்களை காண முடியவில்லையாம். அந்த வேதனைதானாம் பிரபு. செல்வந்தர்களைப் போல யாகம் வளர்த்து உங்களை மகிழ்விக்க முடியவில்லையே என்று அனைவரும் வருந்துகிறார்கள் பிரபு. இப்பொழுது நீங்களே கூறுங்கள், எப்பொழுது பக்தனால் தன் கடவுளை அணுக முடியவில்லையோ அப்போது அந்த பக்தன் தன் கடவுளிடத்தில் தன் வேதனைகளை எவ்வாறு எடுத்துக் கூறுவான்? நீங்கள் தானே கூறினீர்கள் பிரபு, ஒரு உணர்வுக்கு பின்னால் இருக்கும் காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதை சீர் செய்யலாம் என்றீர்களே. அப்படியென்றால் அவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு உங்களின் இந்த பக்தனிடம் இல்லவே இல்லை பிரபு. அதனால் சில பக்தர்களின் வேதனையை பார்த்துவிட்டு உங்களை பார்ப்பதற்கு இங்கு வந்துவிட்டேன். நிராசையினால் ஆசை உயிர் பெறும். சமாதானம் இல்லாமல் சங்கடங்களும் முடிவடையாது. சத்தியம் பிரபு. அப்படியெனில் வாருங்கள், இம்முறை பகவானே பக்தர்களை சந்திக்கப் போவார்.